இன்றைக்கி நாம் பிஸ்கெட் வச்சு குலாப் ஜாமுன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். ஃபஸ்ட்டு நாம் இதுக்காக சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்புக்கு 1 கப் சர்க்கரை இழந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அதே மெஷரிங் கப்பில் 1.5 கப் தண்ணி இழந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது நல்லா தரன்னு கொதிக்கல. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவை கிடையாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி தொட்டு பார்க்கும்போது இந்த சிரப் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இன்றைக்கி நான் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்காக எடுத்துருக்கிற பிஸ்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் டே பிஸ்கெட் தான். நான் பாதாம் பிஸ்தா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். நீங்கள் எந்த பிஸ்கெட்னாலும் எடுத்துக்கலாம். டைகர் பிஸ்கெட், பார்லேஜி, மேரிகோல்டு, மில்க் பிக்கீஸ் எதனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற பிஸ்கெட்டுக்குள்ளே 3 பிஸ்கெட் பாக்கெட் இருந்தது. இப்போ இந்த கவர் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி நொறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1-2 தான் நொறுக்கியிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் ஜாருக்குள்ளே சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பட்டாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட் பவுடரை கொஞ்சம் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு வரவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக என்கிட்ட பால் பவுடர் இருந்தது, அதனால நான் சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மெஷரிங் கப்புக்கு 3/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம மொத்தமாக சேர்த்து வரவிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்து வரவிக்கணும். அப்போ தான் நமக்கு அளவு தெரியும். சப்பாத்தி மாவு மாதிரி வரவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மொத்தமாக எவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 கப் தான் தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக அந்த அளவுக்கு வரவிக்குங்க. மேலே பாருங்கள் நல்லா ஆயிலியாக இருக்குல்ல, அது பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய ஆயில் தான். நான் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் பாலுக்கு பதில் தண்ணி கூட ஆட் பண்ணி வரவலாம். பாருங்கள், மீதி 1/4 கப் பால் எனக்கு அப்படியே இருக்குது. இப்போ இதை நமக்கு தேவையான சைஸில் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உருட்டும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டணும். அதே மாதிரி உருட்டி ரொம்ப நேரம் வச்சுருந்தாலுமே குலாப் ஜாமுன் எண்ணெயில் போடும்போது வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி உருண்டை திரட்டிக்கிடலாம். உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே பாருங்கள், நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பொரிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்க்கும்போது 10 உருண்டை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்த்துற வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இங்கிட்டும் அங்கிட்டுமா திருப்பினா தான் நமக்கு ஈவனாக வெந்து வரும். அதே மாதிரி இந்த மாதிரி உருண்டையை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் ஈவனாக உள்ள எல்லா சைடுமே வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் வேக வச்சுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு எனக்கு வெந்துருச்சு. இப்போ நான் இது ஆயிலிருந்து நல்லா வடிச்சிட்டு அதே சூட்டோட இப்போ நான் இதை சக்கரை பாகில் சேர்த்துக்கிறேன். மொதல் பேட்ச் உருண்டையை இப்போ நான் பாவுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொரிச்சு பாவுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வழக்கமாக செய்கிற குலாப் ஜாமுனை விட இந்த பிஸ்கெட் குலாப் ஜாமுன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பொரிச்ச எல்லாத்தையுமே இந்த மாதிரி சக்கரை பாகில் சேர்த்துட்டேன். இது ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம சீனி பாகில் வச்சுருந்தோன்னா உருண்டை உலைய ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு ஊறி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். வெட்டும் போதே பாருங்கள் நல்லா சாஃப்டாக கத்தி உள்ளே இறங்குதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்மளோட சக்கரை பாகு குலாப் ஜாமோட சென்டர் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியுதில்ல, நல்ல ஜூஸியாக. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதை நம்ம 2 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணிடலாம். குலாப் ஜாமுன் மாவு எதுவுமே தேவை கிடையாது. பிஸ்கெட்டும் சீனி இருந்தால் நம்ம குலாப் ஜாமுன் செஞ்சு குழந்தைங்களுக்கு தரலாம். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.